இவன் கண்ணை பார்த்தாலே பயமாக இருக்கே. இருங்க, இவன் இந்த பக்கம் போகிறான். ஐயோ பின்னாடி பார்த்துட்டாங்க, தொத்துறாங்க. பச்சை கலரில் எது இருக்குது இது கொடுப்பான். இது இருங்க, ஏதோ கட்சின்லாம் வருதுங்க. என்னதுடா அது? திரும்ப பலூன் கொண்டு வந்துடுறாங்களா? எங்க ஃபயர் இன்ஜின் வண்டி என்னடா கதவு ஏதோ உடச்சி எடுத்துகிட்டு போயிருக்கு. இங்கே ஒருத்த போகிறான். தம்பி இந்தா வச்சுக்கோ. யாருக்கிட்ட? ஐயோ சுற்று போட்டானுங்களா, என்ன பண்ணுறது? ஐயோ 2 பேர் வரானுங்களே. இவங்க 3 பேருங்க. இவங்க 3 பேர் ஒரே இடத்துல கூட்டின்னு வந்து அடிப்போம். இவங்க வீடு கொஞ்சம் பின்னாடி போடா. வாடா இந்த வச்சுக்கோ. 3 பேர் ஷெரன். இது திருட்டு நாய். எங்கே கொட்டுறாங்கட்டே தேல் பையன். அடி வாடா சண்டைக்கு வாடா. ஸ்டீவ் பையன்டா. யாருக்கிட்ட? டே நான்லாம் ஸ்டீவ் சிஷியன்டாடி. ஸ்டீவோட சிஷியன்டா நான். என்கிட்டே வெல்கம் பேக் டு ஓஜி கேமிங். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டெத் பார்ட் சாப்டர் 2 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி வெள்ளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இங்கே வேணா போகிறான். மண்டையிலடி. அப்புறமா பின்னாடி வந்து திருத்தரமாக அடிப்பானுங்க. அதாவது நம்ம கடைசியாக பார்ட் 1ல் பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் பார்ட் 2வோட கேம் ப்ளே புரியும். பார்ட் 1ல் கடைசியாக நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த கதவு ஓப்பன் ஆகலை. அப்புறமா இங்கே ஒரு சைடில் ஒரு கதவு பார்த்தோம். இப்போ அந்த கதவுக்கு தான் போய் ஓப்பன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து சாவி எடுத்தோம். இப்போ கதவு ஓப்பன் அடித்தாச்சு. சீக்கிரமாக தான் டாக்டரை வர கண்டுபிடிக்கணும். அந்த டாக்டரோட சிலை எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ அது வேறு கண்டுபிடிக்கணும். இத்தனை சிலை இருக்கேடா. என்னடா இது இடமே கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்க மாட்டானுங்க போல். என்னங்க பேர் என்னது? இது இல்லை. என்னடா நான் ஈஸியாக இருக்குன்னு நினச்சா இவ்வளோ பேர் இருக்குது. இதுவும் இல்லை. எனக்கு இது இருக்குது. மார்க் ஸ்டோன். டாக்டர் ஸ்டோன் மாதிரி மார்க் ஸ்டோனாடா. இருங்க புல்லட் இருக்குது எடுத்துப்போம். இங்கே மெடிக்கிட் இருக்குங்க. மெடிக்கிட்டு முக்கியம். சீக்கிரம் எறா மெடிக்கிட் எறா. இவன் பேர் என்ன? ஹெலிகாப்டர். ஏதோ ஒரு பேர். என்னடா பேர் இது? இது என்னதுடா? இது பேர் இருங்க, இதுவான்னு பார்த்து போதுக்கோ. இதுவும் இல்லை. நான் வர அந்த டாக்டர் பேரை வேறு படிக்காமல் பண்ணிட்டேன். ஸோ அது வேறு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் ஒன்றா போய் பார்க்க வேண்டியதுதான். இது இல்லை. எங்கடா இந்த போனால் டாக்டரு? டாக்டரே இருங்க, போய் ஒழுங்காக பார்ப்போம். இத்தனை இருக்குது. இந்த பக்கம் தான் வந்தோம். இப்போ இங்கே தான் இருப்போம். என்னதுடா? இது இல்லை. இது பிரெயின். இதில் என்னடா பேர் அது? பிரெயினு, லங்ஸு, ஹார்ட்டு. எவனா இந்த மாதிரி பேர் வைப்பான். நான் இது பாருங்க, டொனால்டு. என்னடா பேர் அது? டோனட்டு. இருங்க, இது வேணா. எங்கடா போன அந்த டாக்டரு? இருங்க இதான் நினைக்கிறேன். இங்கே இவனும் இல்லைங்க அந்த டாக்டரு. எங்க இந்த டாக்டரை காணுங்க. டாக்டரே டீச்சரா வந்துடுறா. ஐயோ அந்த டாக்டர் வேறு காணுமே. இருங்க புல்லட் முதல்ல எடுத்துப்போம். புல்லட் கொஞ்சம் தேவைப்படுதான். புல்லட் எடுத்துட்டேன். லிரியன் ஃபெடில்ஸ் இதுவே கிடையாது. இவனுக்கு ஜேம்ஸ் பாண்டியன் இவனும் கிடையாது. மார்க் ஜார்ஜியா. எனக்கு இங்கிலீஷ் புக்கில் வருவாங்க ஜார்ஜுன்றவன். அதாவது ஒரு போயட்டோட ஆசிரியர். இன்னும் ஏதோ உள்ள டோர் இருக்குது. ஓ இது லாக்கில் இருக்குது. சரி சீக்கிரமாக எங்கடா புதைச்சி வச்சுருக்கீங்க அவனை? இவங்க எல்லாம் நான் கண்டுபிடிச்சி கண்டினியூ பண்ணுறேன். எப்படியோ கண்டுபிடிச்சிட்டங்க. இவன் தாங்க மார்க் ஸ்டோன். இவனை தான்டா நானே முதல்ல பார்த்தேன். என்னடா அது? பலூனுங்க. என்னடா பலூனை கொண்டு வந்திருக்கீங்க? கடைசியாக சேசிங்க போய் பலூன் டெரராக வேலையை பார்த்துடுச்சு. இவங்க நோட் பண்ணிப்போம். அதான் இந்த மரம். ஓகே நோட் பண்ணிக்கிறேன். இந்த மரத்தில் இங்கே இருக்கா? சரி இப்போ போவோம். இருங்க முதல்ல நம்ம இந்த பலூனை போயிட்டு தொடுவோம். என்ன நடக்க போதோ. சேசிங் மட்டும் குத்துறாதீங்கடா. கடைசி 2 தடவை சேசிங் குத்துறதுக்கு திணறிட்டேன். என்னங்க செக்கச்செவன் ஆகிடுச்சு. இது காட்டுறானுங்களே. நோட்டு பச்சை கலரில் எது இருக்குது? என்னடா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸா? தேனோஸ் கொண்டு வந்துடாதீங்கடா. இருக்கா இவன் தேனோஸோட பயங்கரமானவங்க. ஐயோ கண்ணை பார்த்தாலே பயமாக இருக்கே. யூ கான் டை பப்பியா? தம்பி நான் இன்னும் நாய் கிடையாது. இருங்க போய் முதல்ல அந்த ஸ்டோன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. முதல்ல பின்னாடி ஒரு ஸ்டோன் இருக்குது. இது என்ன மஞ்சள் கலரா? இது சிம்பிள் நோட் பண்ணி வச்சுக்கணும். கண்ணு மாதிரி இருக்கிறது மஞ்சள் கலரு. அவன் வேறு எங்கே இருக்கானே தெரில.
போகிற வழியில் வந்துடாதடா. என்னதுங்க இது? ஓ, புல்லட்டு. சரி, எடுத்து வச்சுப்போம். டேய் தம்பி, வந்துடாதப்பா தம்பி. இங்கே எது இருக்குங்க, ப்ளூ கலருங்க. டேய் 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 தம்பி, என்னப்பா இப்படி ஆகுற? ஏங்க அவரே எங்கே இருக்கான்னு தெரியல. இது வரைக்கும் நான் பார்க்கல. ஒரு வேளை ஒளிஞ்சிருந்து அடிக்கலான்னு பிளான் போடுறானோ? ஏங்க ஆமாங்க, போகிறாங்க. இருங்க, நம்ம பச்சை கலர் எடுத்துருவோம். மொத்தம் எத்தனை ஸ்டோன் எடுக்கணும்னு தெரில, பார்ப்போம். இருங்க. இவன் இந்த பக்கம் போகிறான். ஐயோ, பின்னாடி பார்த்துட்டாங்க. தொத்துறாங்க. ஏய் வாடா 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 வாடா, நீ என்னன்னு பார்த்துடலாம் வாடா டேய். ஏங்க அங்கே ஒரு ஸ்டோன் இருக்குங்க. இருங்க, அது என்னது, வட்டமா? ஓகே ஓகே. இருறா சீக்கிரம் இருறா, அவரை பின்னாடி தொத்துறான். ஏங்க அவரை தொத்துட்டே வராங்க. எனக்கு கொஞ்சம் சுத்த வைப்பான் அவனை. ஏன்னா இங்கே இருக்கான், வாடா அப்படியே வாடா. எனக்கு சுற்றிட்டு அதுக்குள்ளே போய் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏங்க அவனை அப்படியே கொஞ்சம் அலைய விடுவோம். அந்த பக்கம் போயிட்டா இப்போ நம்ம இந்த பக்கம் போவோம். சீக்கிரம் போடா. ஏங்க மஞ்சள் கலர் எடுத்துட்டேன்டா. எடுத்துட்டேன். வந்துடக்கூடாதுடா. ஏய் ஏங்க இது சதி பண்ணுதுங்க. உள்ளே போடா. எப்படியோ உள்ளே வந்தாச்சு. இங்கே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வேறு பயமாக இருக்கு, வரக்கூடாது. ஆமாம், எதுக்கு எது வைக்கணும்? பச்சை கலருக்கு வந்துட்டேனே. இருங்க. மஞ்சளுக்கு இது, பச்சைக்கே தெரியல, ப்ளூக்கு எனக்கு தெரிஞ்சுக்குது. சிவப்புக்கு எனக்கு தெரிஞ்சு வட்டம். அப்புறம் இது எவ்வளோ கரெக்டாக வச்சிட்டேன். ஹஹா டேய், எனக்கெல்லாம் மறக்காதுடா அதெல்லாம். இவங்க முதல்ல போய் பலூனை தொடுவான், பின்னாடி வந்து புச்சிட போகிறான். நான் வேறு கூகுளாக டைலாக் பேசிக்கிட்டு இருக்கேன், மறக்காதுன்னு. பின்னாடி புச்சிட்டானா ஒரே அசிங்கமாக போயிடும். என்னடா விடிஞ்சது இப்போ? சீக்கிரம் மெடிக்கிட்டேடுறா. எங்க டபுள் பர்கன்னுங்க, அதான் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கேடா. ஷவல் கச்சிருக்கு. ஓ, அந்த பணத்தை தூண்டி எடுக்கிறதுக்கு தான் ஷவலா? ஆமாம், இப்போ அந்த பணத்தை எங்கே போய் தேடுவேன்? பாய்களை, இப்போ அதே மாதிரி தான் இது நோட் பண்ணி வச்சுருந்தேன். இதோ இவன் தான் தோன்றா மார்க் ஆண்டனியா. சீக்கிரம் இருறா. சாவி கச்சிச்சுங்க. அப்புறம் அவனோட லாக்கரை தோன்றதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணுவேன். என்னங்க அந்த பெனிவேஸ் புது ஆட்களை இறக்கி விட்ருக்காங்க. ஏன்டா வால் மட்டும்தான் இருக்குது, கால் எங்கடா? கை இருக்குது, ஓகே, கால் எங்கடா? இன்றைக்கி சரியான சம்பவம் இருக்குது போல். இருங்க மேப்பை எத்தனை பேர் இறங்கிறேன். என்னங்க மேப்பு காட்டல? ஓ, இந்த இடத்துக்கு காட்டாது போல். இன்றைக்கி சரியான சம்பவம் இருக்குது. எத்தனை பேர் இறங்கிருக்கானுங்கன்னு தெரில. எல்லோரையும் போட்டு அடிக்கிறோம். இங்கே ஒருத்த போகிறான். தம்பி இந்தா வச்சுக்கோ. யாருக்கிட்ட? ஐயோ, சுற்று போட்டானுங்களா, என்ன பண்ணுறது? ஐயோ, 2 பேர் வரானுங்களே. இவங்க 3 பேருங்க. 3 பேர் ஒரே இடத்துல கூட்டின்னு வந்து அடிப்போம். இவங்க வீடு கொஞ்சம் பின்னாடி போடா. வாடா இந்த வச்சுக்கோ. 3 பேர் ஷெரான். இது திருட்டு நாய். எங்கே கொட்டுறாங்கட்டே தேல் பையன். அடி வாடா, சண்டை வாடா. ஸ்டீவ் பையல்கடா. யாருக்கிட்ட? டே நான்லாம் ஸ்டீவ் சிஷியன்டாடி. ஸ்டீவோட சிஷியன்டா நான். என்கிட்டே வா. இருங்க கண்ணு மாற்றுவான். அப்புறமா ஸ்டீவ் சிஷியன்னு அசிங்கப்படுத்துகிற போகிறானுங்க. நான் வர பேட்டில் வர அது ரொம்ப கஷ்டமாக தெரியும். நான் ஈஸியாக இருந்தது பேட்டில் அடிக்க. சரி, இப்போ வர எங்கே இருக்கான்னு தெரில. இப்போ நம்ம வெளியே போனாங்க, அவ்வளோதாங்க. எல்லோரும் சமூகம் பண்ணியாச்சு. நம்ம திரும்ப ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மருந்து வேறு எடுக்கணும். அப்புறமா இந்த வீடியோவை பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. பார்ட் 3 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். ஏன்னா இது ஒரு பார்ட் 3 வரும்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது கொஞ்சம் ஒரு ரொம்ப நேரம் பெரிய கேமு. ஸோ பார்ட் 3 கண்டிப்பாக வரும். இந்த பக்கம் தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் இவன் விட மாட்டானே. எங்கேருந்துடா எனக்குன்னு வந்து தொலைகிறீங்க? இருங்க. ரைட்டா லெஃப்டா? அவன் இந்த பக்கம் தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த பக்கம் தான் போனோம். கதவு இந்த பக்கம் தான் இருக்குது. ஏன்டா இது செக் போஸ்ட் வைக்கிற மாதிரி அங்கங்கே கதவு வச்சுருக்கீங்களாடா? நான் எப்படிடா போவேன்? இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக இல்லையாடா? சொல்லுங்கடாடி. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ எத்தனை நிமிஷத்தில் முடியும்னு தெரில. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே கவர் பண்ண பார்க்குறேன். இருங்க, அங்கே எவனும் இருக்கான். எவனும் விடக்கூடாது. 2 பேர் கூட்டணி போட்டு வரீங்களா? 2 பேர். ஒருத்தர் பின்னாடி தாக்க, ஒருத்தர் முன்னாடி தாக்குறது கூட்டணி. ஐயோ, வரானே. திருட்டு பசங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களாம் திருட்டு பசங்க எல்லாருமே. எல்லோரும் போடு. இப்போ நம்ம ஆஸ்பத்திரிக்கு இந்த பக்கம் தான் என்னோடய நாணம் சொல்லுது. ஏன்னா நான் இந்த கேமை ஒரு 10 தடவை விளாட்டனால எல்லாமே மனபாடம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் போகணுமா? மதுரை அசிங்கப்படுத்துறது நம்மளை வேலையை வச்சுருக்கானுங்க. சீக்கிரம் போடா, உள்ளே போடா. இப்போ வந்து நம்ம ஆஸ்பத்திரிக்கு உள்ளே போனோன்னே 5-6 பேர் நம்மளை சுற்று போட வெயிட் பண்ணுவானுங்க. எவங்கிட்டையும் மாட்டவே கூடாது நம்ம. அப்புறங்க நம்மளுக்குன்னு எவங்கிருந்தோ ஓடி வரான். நம்ம அதுக்குள்ளே இந்த கதவுக்கு வந்து மேல் ஃப்ளோருக்கு போகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரா மேல் ஃப்ளோரா? ஏதோ ஒரு ஃப்ளோரு. இப்போ நம்ம போகிறோம். இப்போ இங்கே வேறு ஒரு 5, 6, 7, 8, 10 பேர் இருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சிங்க.
10 பேரையும் சூற விட்றோம். எங்கடா அவங்க? ஏய் வாடா வாடா. ஐயோ 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 தொத்தின்னு வராங்க. போடா 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 போடா. ரைட்ரா ரைட்ரா அவன் கதை ஞாபகம் இருக்குடா. சீரண்டா 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 அவன் வரானா இல்லையான்னு பார்க்குறாங்க. ஏமாங்க வெறிகுண்டு ஓடி வராங்க. டே 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 தம்பி நான் இங்கே இருக்கேன்டா டே. தம்பி தம்பி டே டே தம்பி ஒருத்தனே விடக்கூடாது. இல்லைன்னா நம்மளுக்கு ஆபத்தாக வந்து முடிஞ்சிருவானுங்க இவனுங்களாம். நம்மள கதவு தந்துட்டு இந்த லாக்கர் சேஃப்டி லாக்கரை இதோ எல்லாம் இவனால் வந்தது. மேன் விசஸ் வேர்ல்டில் வரா மாதிரியே இருக்காங்க. உங்களுக்கு ஒரு கீ கார்டு இருக்குது. அப்புறமா ஊசி இருக்குது. ஊசி இருக்குது ஓகே. அதில் செலுத்துகிற மருந்து எங்கடா? எனக்கு ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சு அந்த கீ கார்டை வச்சு மருந்து எடுக்கணும்னு நினைக்கிறேங்க. ஏண்டா இப்படிலாம் கொண்டு போகிற பார்த்தீங்களாடா டி. ஒரேடியாக மருந்தையும் சேர்த்து வச்சுருக்க வேண்டியதாண்டா அந்த கீ கார்டுக்கு பதிலாக. கீ கார்டு எங்கே போனோன்னு எனக்கு தெரியும். நான் கீழே ஒரு லிஃப்ட் மாதிரி பார்த்தேன். அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு போடணும். இல்லைங்க இவனுங்க வேறு ஆனவனா இந்த லோடிங் பிக்சரை போட்டுறானுங்க. இது ஒரு பெஸ்ட்டு ஸ்டோரி கேமு என்னை பொறுத்த வரைக்கும். ஓடி வராங்க பாருங்கள். எப்படி பயம்புத்தலாம் ஓடி வராங்க பாருங்கள். சாய் இருங்க கீ கார்டு போடுவோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அமுக்குடா. போடா உள்ள போடா. சரி இப்போ தான் அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம படிக்கட்டில் இருந்து அது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கிடையாதா? என்னடா இது குழப்புறீங்க என்னைய? இருங்க இருங்க இங்கே எவனாவது ஒரே ஒரு ஆள் இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு ஆள் இருக்கான்னு சொல்ல முடியாது. எதுவுமே அது the fire alarm is broken again. Literally call a technology to robot the system. அதாவது இது வஞ்சிச்சான். நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்கிறானுங்க. என்னதுடா அது? ஏதோ பட்டனில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே இருங்க மெடிக்கெட் இருக்குது. மெடிக்கெட் முக்கியம். ஓ எனக்கு தெரிஞ்சு இது பசில்னு நினைக்கிறேங்க. பசில் தான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த எல்லா பசிலும் மேபி ஒரு எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறதா தான் இருக்குது. 1 2 3 4 ஓகே நான் பார்த்துக்கிறேன். 1 2 3 ஐயோ தப்பாயிடுச்சா? சரி சாராடே தம்பி இருங்க திரும்ப ட்ரை பண்ணு. 1 2 3 4 ஓகே. ஏய் வழி விட்றா இவன் வேறு. 1 2 3 அவ்வளோதான் லாஸ்ட் 1 4 அவ்வளோதான். இப்போ இது ஒர்க் ஆகுதான். இப்போ என்ன பண்ணேன்னா இதை அமுத்தணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ சரி பண்ணியாச்சு. அமுத்துறா. ஏதோ கட்சின்னு திரும்ப வருது. ஓ இந்த கதவு ஓப்பன் ஆகிருக்குங்க. டே இது அமுத்தனா எப்படிடா இந்த கதவு ஓப்பன் ஆகும்? எனக்கு எதுவுமே புரியலடா. என்னடா நீ செத்து கிடக்குற உள்ளே போகிறா செத்து கிட. எங்க நான் இவரை சுட்டல அது இந்த கதவை தாண்டி இவனை பாதிக்கிச்சு இருக்கு. எப்பாடி எவ்வளோ பெரிய கன். இந்த கன்னுக்கு எவ்வளோ பவர் இருக்குது பார்த்தீங்களா? அது வரைக்கும் எங்கள் மருந்து எப்படியோ மருந்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம சிஸ்டருக்கு எத்தனை போயிட்டு கொடுக்கணும். இப்போ நம்ம சிஸ்டர் வீட்டுக்கு தான் போய் ஆகணும். அதாவது நம்ம வீட்டுக்கு தான் போய் ஆகணும். சீக்கிரம் 0 ஃப்ளோருக்கு போடா. சீக்கிரம்டா தம்பி சீக்கிரம்டா சீக்கிரம். இவனுங்க வேறு ஆனால் கூட கட்சினை போடுறானுங்க. எதுக்கடா இப்படி பண்ணுறீங்க? ஒரே ஐடியாக வைக்க வேண்டியதாண்டா. ஸ்டோரி எந்தண்டா இது? இருங்க இது இங்கே தான் இருக்குது வெளியே. எப்படியோ இதை பாருங்கள் எத்தனை கட்சின்டா டே. 1 1 2 பல மடங்கு வச்சுருக்கீங்கடா டே. இருங்க முதல்ல நம்ம எந்த பக்கம் போனோம்? இந்த பக்கம் தான் போனோம். வீட்டுக்கு இந்த பக்கம் தான் போனோம். சரி இந்த பக்கமே போவோம். இருக்கேன் எதுக்கும் மேப் பார்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வேறு மறந்துடுச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போந்தால் வீடு வந்துடும்னு சொல்கிறானுங்க. புரிஞ்சிச்சு. ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் வீடு வர மாதிரி தெரியலையே. ஏன்னா நான் எனக்கு எதுவுமே புரியல. ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போனால் வீடு வந்துடும்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும். ஒரே ஸ்ட்ரெயிட்டு. சரி போவோம். நடுவில் வேறு அல்ல கைகளாக இருப்பானுங்க. அவனுங்க வேறு அடித்து போடணும். ஸ்டீவோட சிஷியனா யார்? எனக்கு பேட் யூஸ் பண்ணேன் இந்த வாட்டி. ஒவ்வொருத்தனுக்கும் பேட்டு தான். இதை பாருங்கள் இன்னொரு செக் பாயிண்ட் வந்துருக்கு. சீக்கிரம்டா. அங்கங்கே செக் பாயிண்ட் மாதிரி இந்த கேட்டை போட்டு வச்சிடறானுங்க. நம்மளுக்கு தாண்டது கஷ்டமாக இருக்குது. கொடுமாடா. இருக்கும் இந்த ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஆமாம் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சீன்லேயே இந்த இதுவை பார்த்தேன். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது தான் இந்த இதுவை பார்த்தேன். அது பேர்னா ஃபயர் இன்ஜின் வந்து பார்த்தேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். கன்று கொஞ்சம் மாற்றணும். ஏன்னா பிள்ளைக்கா பசங்க துரத்துறானுங்க. ஐயோ ஒரு பிள்ளைக்கா பசங்க பார்த்தா 2 3 இருக்கானுங்களே. இருங்க இந்த கன்று வேணாம். ஐயோ இது டபுள் பேர் வேணாம். நீ கன்று திருப்படா இவன். இதான் நம்ம பிள்ளை. இந்த கன்று பயங்கரமாக அடிக்குதுங்க. சும்மா எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமாக அடிக்குது கன்று. கொஞ்சம் நஞ்சு அடி இல்லை. இருங்க இதான் நம்ம வீட்டு அம்மா ரெட் கலரில் டோர்லாம் இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வீட்டுக்குள்ளே வந்து நம்ம தங்கச்சிக்கு அந்த மருந்தை கொடுக்க போகிறோம். சீக்கிரம்டா. இப்போ பாருங்களேன். இப்போ நம்ம மேலே போகும்போது இன்னொரு காட்சி வைப்பானுங்க பாருங்க. இந்த பாருங்க திரும்பவும் செக் போஸ்ட். என்னடா அடி ஒரேடியாக வீங்களாண்டா. இதுக்கடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வைக்கிறீங்க? உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா? எங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குடா.
எங்க ஓ வந்தாச்சா? திரும்ப உள்ளே போயிருப்பேன். ஓ இப்படி தான் இருக்கு. ஓகே. லாக் ஆகிருக்காங்க டோரு. ஓ இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி போனோம். இருங்க மருந்து கொடுப்போம். ஏப்பா என்னதுடா அது? ஹஹஹா ஐ வாண்ட் சேவியர் யூ ஒன்லி ப்ராபபிளி தட் டெம்பர் யுவர் சிஸ்டர் யுவர் மைண்ட் கம்ப்ளீட்லி இன் மை ஹேண்ட்ஸ். அடா பாவி வெரி சூன் ஷி வில் கிவ் அப் ஐ வில் கில் ஹர் அண்ட் ஐ வில் கெட் டு அவுட் யுவர் வேர்ல்டு ஏதேதோ சொல்கிறான். சரி சீக்கிரம் போ. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் அவுட் த டெத் பார்க். யூ ரிமெம்பர் வி ஆர் த டோன்ட் யூ ஹரி அப் பப்பி. டேய் இன்னொரு பப்பின்னு சொல்லாதடா, எனக்கு வெறியாகுதுடா. பப்பின்னு நான் ஒன்றும் நாய்க்குட்டி கிடையாதுடா, புரியுதாடா? இருங்க அதே இப்போ என்ன வந்ததுன்னா, இந்த மருந்தை கொடுத்து நீ காப்பாற்றலாம். ஆனால் அந்த உன்னோட தங்கச்சி முழுசாக என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டா. அவங்க தங்கச்சியை வச்சு நான் இந்த உலகத்துக்குள்ளே வரப்போகிறேன், நெஜ உலகத்துக்குள்ளே, ட்ரீம் வேர்ல்டுலேருந்து இந்த உலகத்துக்கு வரப்போகிறேன். நீ என்னை வந்து டெத்து பார்க்கில் வந்து, அதாவது டெத்து பார்க்கில் வந்து பாரு அப்படின்னு சொல்லிருக்கானுங்க. ஓகே, ஆனால் டெத்து பார்க் எங்கடா இருக்குது? இருங்க மேப் அப்போ டெத்து பார்க்கு எங்கே இருக்க? டெத்து பார்க்கு இருங்க, டெத்து பார்க் எங்கடா இருக்குது? டெத்து பார்க் இங்கே இருக்குங்க. ஓகே, அப்போனா நம்ம இப்படி தான் போய் ஆகணும். இப்படி போயிட்டு ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஓகே புரிஞ்சது. டெத்து பார்க் இந்த பக்கம் தாங்க இருக்குது. அதாவது ஏதோ கட்சின்லாம் வருதுங்க. என்னதுடா அது? திரும்ப பலூன் கொண்டு வந்துடுறாங்களா? ஃபயர் இன்ஜின் வண்டி என்னடா கதவு ஏதோ உடச்சி எடுத்துகிட்டு போயிருக்கு. என்னடா அது நடக்குது? இங்கே ஏதோ ஃபயர் இன்ஜின் வண்டிலாம் போகுதுங்க. நான் உருப்படியாக அந்த வண்டிக்கு தான்டா பார்த்துருந்தேன். என் கண்ணு பட்டு அதுவும் போயிடுச்சாடா? என்னங்க ஓ இங்கே செக் போஸ்ட்டா? என்னடா இது எல்லாத்துலேயும் செக் போஸ்ட் வச்சுருக்கீங்க. சரி ஒன்றுங்க, அது ஒரு நாலு விஷயம் தான். ஈஸியாக சேவ் பண்ண முடியுது, ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகுது. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம், டெத் பார்க்கிட்ட போனோம். அப்போ தான் நம்ம தங்கச்சியை காப்பாற்ற முடியும். இருங்க கீழே ஏதோ இருக்குது, கொஞ்சம் லூட்லாம் இருக்குது, எடுத்துப்போம். புல்லட்ஸ் இருக்குது. ஓகே, வேறு என்னென்னா இப்போ மெடிக்கிட் இருக்குது. மெடிக்கிட்டு முக்கியம். மொத்தம் இப்போ நம்மக்கிட்ட 11 மெடிக்கிட் இருக்குது. எல்லாம் சேர்த்து வைப்போம், கடைசியாக எதுக்கு அது யூஸ் ஆகும். என்னங்க ஓ சேவுக்கானதா? சேவ் ஆனடாடி தம்பி. நான் கூட அந்த காரில் ஏதோ அதோட இன்ஜின் தான் நினச்சேன். எங்க ஃபயர்லாம் எரியுதுங்க. சரி நம்ம இவன் வேறு பிள்ளை கப்பையன். இருங்க மெடிக்கிட் எடுத்துப்போம். டே அடிக்காதீங்கடா, இருங்கடா. சரி ஐயோ இவங்க அடிக்கிறானுங்களே. போடா. ஐயோ 2 பேரும் தத்தின்னு வரானுங்களே. போடா டே தம்பி. டேய் யாருன்னு அண்ணன் தெரியாமல் தத்திட்டு வரீங்க. இருங்க நான் உங்களை விட்டாதான்டா. வாங்கடா வச்சுக்கோ. 2 பேரையும் போடு. செம்ம கண்ணுங்க இது. அதாவது இப்போ நம்ம டெத்து பார்க்கு தான் போகிறோம். இந்த ஃபயரெலாம் நம்ம கண்டுக்க வேணாம். டெத்து பார்க்கணுன்னா நம்ம ஃபிஷரை கொண்டுரும். இது ஞாபகம் இருக்காங்க? டெத் பார்க் 1ங்க. என்ட்ரன்ஸ் அப்படி தான் இருக்குது. எதுவும் கீ வேணுமா இதுக்கு? அதனால் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டுருக்கானுங்க. எதுவும் கட்டிங் பிளேட் இருக்குங்க. டெத் சீரியஸி ஆஃப் மெட்டல் ஏதோ சொல்கிறாங்க. இது கட்சினுங்க, நேராக கட்சின்னு. டெத் பார்க்குள்ளேருந்து ஒரு பலூன் வருதுங்க. இது நடா பலூனு? ஏன்டா இது? அந்த பலூனை போய் தோட்டணும்னு நினைக்கிறேன். பலூன் மூவ் ஆகுதுங்க. என்னடா நடக்குதுங்க? ஓ அது எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக போ பலூனே, போ பார்த்து போ. அதை வேறு எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னு தெரியல. இதை வேறு ஆமாம் மாதிரி நடக்குதுங்க. நம்மளே எங்கேயாவது போய் பார்ப்போம். அந்த ஃபயர் இருக்க இடத்துக்கு தான் அங்கே கூட்டிகிட்டு போகுது. சீக்கிரம்டா டே போ. இது வேணும் வர முடியுங்க. சைடில் வழி இருக்கான்னு பார்க்குறேன். அடாடா சைடில் அல்ல கை தான் இருக்குன்னு. இருங்க அல்ல கை எனக்கு கொஞ்சம் வெறுப்பேற்றும். தம்பி கொஞ்சம் கதவு திறந்து விடுப்பாடி ப்ளீஸ்ப்பா. திறந்து விட மாட்டேன்ட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு இது தாண்டி போக முடியுதா? டூ ஹாட் கேண்டியூ, அதாவது ரொம்ப சூடாக இருக்குன்றான். இப்போ என்ன பண்ணுறது? இது என்னது இது? ஃபயர் இன்ஜினு. ஸோ நோ வாட்டர். இல்லை தண்ணி இல்லையாங்க? இப்போ என்னடா பண்ணுறது? இல்லை தண்ணி இல்லைனா நான் எப்படிடா இப்போ தப்பிப்பேன்? சரி அப்போ இதோட இந்த பார்ட் 2 முடிச்சுப்போம். பார்ட் 3ல் கண்டினியூ பண்ணுறேன். அதாவது இப்போ பார்ட் 3 தான் எண்டிங்கு. அதாவது டெத் பார்க் சாப்டர் 2ஓட பார்ட் 3 தான் எண்டிங்கு. அது வந்து நான் நாளைக்கு போட்டுடுறேன். சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 3 வேணும்னா கமெண்ட்டில் பார்ட் 3ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய்.